இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசியல் விமர்சகர் நாகராஜ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நாகராஜ், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் திமுக மேல கொடுத்து அதன் மூலமா கூடுதல் இடங்களை வாங்கலாம் அப்படின்றது தான் காங்கிரஸோட பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழுத்தத்துக்கு திமுக மசியும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பிளான் காங்கிரஸ்க்கு இல்ல ராகுல் தரப்புல இருந்தா இது முன்னெடுக்கப்படுதுன்னா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, இது வரையும் இந்த பிளான் எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம டிபேட்ஸ் எல்லாத்தையும் சொன்னதுதான் திருப்பி நான் சொல்ல விரும்புறேன். சத்தீஸ்கர்ல இந்த மாதிரி பண்ணாங்க, ரைட். பீகார்ல இந்த மாதிரி பண்ணாங்க. குறிப்பா பீகார்ல 63 சீட்டு வாங்கினாங்க. வாங்கி அவங்களும் ஜெயிக்கல, தேஜஸ்வியும் தோக்கடிச்சாங்க. இவங்க அதிக சீட்டு வாங்க 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 அவங்க ரூலிங் எந்த கட்சியோட கூட்டணி இருக்காங்களோ அந்த கட்சியை கடுமையான தோல்விக்கு செல்லுது, ரைட். பிளஸ் ஆனா ஸ்டாலின் இதுல கரெக்டான மூவ் எடுத்திருக்காருன்றது. நீங்க எவ்வளவு சிறப்பட்டாலும் என்னோட டைமுக்கு தான் வர முடியும்ன்றதுதான் ஸ்டாலின் சாரோட ஒரு வியூவா இந்த இடத்துல இருக்கு. காங்கிரஸ்ல ராகுல் காந்தி இவர் என்ன பண்றாருன்னா 2 குரூப் ஆக்கிடுவாருங்க கட்சி. அவரே 2 குரூப் ஆக்கிடுவாரு. ஒரு குரூப் வேணும்னு சொல்லி இன்னொரு குரூப் வேணாம்னு சொல்லிட்டு, செல்ல பிறந்தகை வேணும் குரூப், இன்னொரு குரூப் வேணாம் குரூப். இவங்க 2 பேரையும் அவரை நீ இப்படி சொல்லு நான் அப்படி சொல்றேன், நீ எப்படி சொல்லு நான் அப்படி சொல்றேன்னு சொல்லி தொடர்ந்து மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இட்ஸ் பொலிட்டிக்கல் டிராமா, அவ்வளவுதான். எதுக்கு 5-10 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கறதுக்கு? பட் நான் என்னன்னா, நீங்க டைரக்டாவே திமுக இந்த சீட்டு வேணும் சார் எங்களுக்கு, இதுதான் வேணும்னு பேசி இதை ரெடி பண்ணியிருந்தா இது நடந்திருக்கும். நீங்க இதை தேஜஸ்வி கிட்டயோ அகிலேஷ் யாதவ்கிட்டயோ இல்ல வேற யார்த்தையோ பண்றதுல பிரச்சனை கிடையாது. உங்களோட ரொம்ப மோஸ்ட் லாயல் பார்ட்னர் ஆஃப் இந்தியா அலையன்ஸ் டிஎம்கே. மம்தா வெஸ்ட் பெங்கால்ல கூட கேள்வி போறோம் காங்கிரஸ் தனித்து போட்டி அப்படின்ட்டு. யாருமே உங்களுக்கு சேர்த்துக்காத போது உங்களுக்கு பிரதமரா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் பிரதமரா சொன்னவர், ரைட். இவ்வளவு பெரிய லாயல் பார்ட்னர்கிட்ட நீங்க டிச் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் இங்க ராகுல் காந்தி இந்த தலைவர் எவ்வளவு இன்காம்பிடென்டா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது. ஜெனரலா பிஜேபி சொல்லிட்டு இருக்கோம் காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத்ன்ட்டு. ஆனா அது நடக்குமா நடக்காதான்ற டவுட்ல இருக்கும்போது ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஆள் இருந்தா நிச்சயமா அந்த முக்து பாரத்ன்றது நடந்துரும். என்ன பண்ணல திமுக காங்கிரஸ்க்குன்னு தெரியல, அதான் உண்மை. என்ன பண்ணல காங்கிரஸ்க்கு அப்படின்னா, எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிறாங்க, எம்பி ஜெயிக்க வைக்கிறாங்க. சரி, அவங்க பலம் சொல்ற பல மாநிலத்துல அவங்க தோக்கும் போது தமிழ்நாட்டுல 10 எம்பி சொல்லையா இருக்காங்க. நீங்க லாஸ்ட் எலெக்ஷன் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, 4-6 சீட்டு தருவோம் போது 10 சீட்டு கொடுத்தாங்க திமுகல இருந்து. அந்த 10 சீட்ல 10மே கன்வெர்ட் ஆச்சு. காங்கிரஸ் தனியா அந்த 10ல 10 டெபாசிட் வாங்கிருப்பாங்களா? இன்னைக்கு பாஜகவோட பூத் நம்பர்ஸ் 63,000 பேரு, காங்கிரஸ்ல மொத்தம் 33,000 பேர் தான் இருக்காங்க. முதல்ல 234 கேண்டிடேட் இருக்கா காங்கிரஸ்ல. 20 பேரை வச்சுட்டு 300 குரூப் வச்சிருப்பாங்க கட்சிக்குள்ள. இதெல்லாம் இது தேமுதிகவும் காங்கிரஸும் இந்த மாதிரி பாலிடிக்ஸை விடணுங்க. அப்போ இந்த டாக்டிக்ஸ் வே டு ரிஸ்கி ஃபார் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? வே டு ரிஸ்கி டு காங்கிரஸ் ரிஸ்க் எல்லாம் இல்லைங்க. இந்த கூட்டணி தாங்க தொடருவாங்க. கடைசியில் 20-25 சீட்டு என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போறாங்க. இவ்வளவு பந்தாவும் இவ்வளவு ஆட்டமும் இதுக்கு தேவையில்லை. சரி, இவ்வளவு பந்தாவும் ஆட்டமும் போடுற அளவுக்கு நீங்க தகுதியானவங்க தகுதியும் கிடையாது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பாஜகவோட பூத் வலிமை கம்மியான கட்சி, 33,000 இதுதான் நீங்களே கொடுத்த டேட்டா. 50% ஆஃப் பிஜேபி அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் 5 வருஷம் அடி நடிச்சாரு. இங்க செல்ல பிறந்தது அறிவாலயத்துல இருந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்கு, ரூம்ல உட்காந்துருக்கு, அறிவாலய ஏஜென்டா தான் செயல்பட்டு இருக்காரு. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 27 வாட்டி வந்திருக்காரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ராகுல் காந்தியோட வியட்நாம் பயணமும் தாய்லாந்து பயணமும் எவ்வளவு கனெக்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த பயணம் எவ்வளவு கனெக்ட் பண்ணுங்க. இல்ல ராகுல் காந்தி இந்தியாவில இருந்த பயணம் எவ்வளவு கனெக்ட் பண்ணுங்க. இல்ல காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைக்காக பாஜகவை எதிர்த்து எவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ணுங்க. தனியா நீங்க கும்பலோட கோவிந்தா நான் சொல்ல, அதாவது எங்கெங்கெல்லாம் திமுக நிக்குது அங்க போயிட்டு ஒழிக கத்துறத நான் சொல்ல. இப்ப என்னால் டேட்டா கொடுக்க திருமாவளவன் அண்ணா 16 போராட்டம் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திருமாவளவன் அவர்கள் லாயல் பார்ட்னரா இருக்காரு. அவருக்கு நான் ஸ்டாலின் சாரா இருந்தா இவங்களுக்கு தண்டத்துக்கு 25 கொடுக்கறதுக்கு பதிலா
திருமாவளவனுக்கு 2 சீட்டு, மற்ற எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுத்து விட்டுருவேன். சந்தோஷமா இருந்து 4 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சுட்டு போட்டோன்ட்டு. இங்க பாருங்க, இப்ப இந்த காங்கிரஸ் பண்றதுனால முதல்வர் வந்து முன்னணியில போறான்ற பெர்செப்ஷன் இருந்ததுல, அதை இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அட்வான்டேஜ் எடப்பாடின்னு கொண்டு போற ஒரு நிலைமைக்கு நீ பேசுறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். இவங்களுக்கு தகுதியே கிடையாதுங்க. இவங்க இந்தியாவில நிக்கிறதுக்கே இல்லங்க, இவங்க இந்தியாவில கட்சி நடத்துறதுக்கே தகுதி இல்லாத கட்சிங்க. அதான் உண்மை. இப்ப பாருங்க, கேசி வேணுகோபாலையும் அவ்வளவு வந்து இது பண்றாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா விஜயோட சப்போர்ட் வந்து கேரளால ஒரு பூஸ்ட் கிடையாது. ஏன்னா அங்கே க்ளோஸ் எலெக்ஷனா வருது. பிஜேபி வந்து பெரிய ஸ்பாயிலர் இது வந்திருக்கு. குறிப்பாக ஒரு 6 எம்பி சீட் 7 எம்பி சீட்ல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க பிஜேபி. உள்ளாட்சியில கட்சியும் வளர்ந்துருச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, செல்வ பெருந்தகை முடிஞ்சா எங்கள்கிட்ட 234 கேண்டிடேட் இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க பாப்போம். இல்லங்க, கிடையாதுங்க. கட்சியை வளர்க்கலங்க. கட்சியை வளர்க்காம நீங்க பாருங்க, 2029 இருக்கும்போது பாஜகவோட பூத் ஏஜென்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 5000 10,000 சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு இதே கட்சி வந்து 2026 வந்து 63,000 பேர் இருக்காங்க டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குதுன்னா இது வளர்ச்சி. அந்த டேட்டாலே 33,000 பேர் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன பண்ணுங்க, நாங்க தான் 3வது கட்சி, நாங்க தான் 3வது கட்சின்னு ஒரு கிளைம் வச்சிட்டு இருக்காங்க. 3வது கட்சி மாதிரியா நடந்துக்கிறாங்க? இல்லங்க, எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை தான். ஒரிசால ப்ராப்ளம் பண்றாங்க, தெலுங்கானா இங்க பாருங்க, ஆந்திர பிரதேஷ்ல ஜெகன் பாட்டுக்கு விட்டுருந்தா அவர் சிஎம் ஆயிருப்பாரா? ஜெகனை பிடிச்சி நோண்டி ஜெகனை ஒய்எஸ்ஆர்பிஎஸ்சி காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் ஆந்திராவில் கிடையவே கிடையாது. தெலுங்கானால வாங்க, ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சாரா? ரேவந்த் ரெட்டி ஜெயிச்சதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், சந்திரசேகர் ராவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தது மிகப்பெரிய காரணம் அதுல. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டியை தோக்கடிக்கிறதுக்கு பாஜக வந்து கண்டிப்பா சந்திரசேகர் ராவோட கூட்டணி வச்சிருந்தா அங்கேயும் முடிஞ்சு போச்சு, காங்கிரஸ் சொல்லி முடிஞ்சு போச்சு. தெலுங்கானாலையும் வேற எந்த ஸ்டேட் எடுங்க, ராஜஸ்தான்ல வந்து சச்சின் பைலட் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெளியே நியூஸ் வந்தது. சச்சின் பைலட்டை புடிச்சு டார்ச்சர் நியர் டார்ச்சர். எதுக்கு இந்த பாலிடிக்ஸ்? நீங்க உண்மையிலே இந்தியாவோட எதிர்கட்சினா அதற்கான வளமும் வலிமையும் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும்ல. சரிங்க, பீகார்ல ஓட்சோரின்னு சொன்னாரு. மக்கள் நம்பலையே. பீகார் மக்கள் யார் பக்கம் போய் என்டிஏ பக்கம் தானே போனாங்க. மக்கள் காங்கிரஸை கைவிட்டு பல வருடம் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நீங்க கூட்டணியில இருக்கீங்க, முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, கரெக்டா? நீங்க ஒரு கூட்டணி கட்சி இருந்தா அமைதியா இருக்கணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த 5000 எல்லாம் தேர்தல் வெற்றிக்கு உதவாது அப்படின்னா முடிஞ்ச 10 நீங்க எல்லாரும் 10 எம்பி ரிசைன் பண்ணிட்டு தனியா நின்றுங்களேன் பாப்போம். தைரியம் இருந்தா பாப்போம். 10 எம்பி ரிசைன் பண்ணிட்டு 10 சீட்டு தனியா நில்லுங்க. திருப்பியும் செலவாவது போயிடும். இந்த எலெக்ஷன் போது நடத்திடலாம் எல்லாத்தையும். மக்கள் வரி பண்ண மாதிரி மிச்சமாகும். 10 டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, 10 எம்பி சீட்டு டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. இல்ல தாவேகாவோட போனா we can perform better ன்னு ஒரு நம்பிக்கையில தானே சிலர் பேசுறதா சொல்றாங்க. என்ன பெர்ஃபார்ம் பெட்டர்? தாவேகாவோட காங்கிரஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. தாவேகாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எலெக்ஷன்ல. நீங்க ரியாலிட்டி பாருங்க, தாவேகாக்கு எலெக்ஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியலங்க. ஓகே, அவருடைய பணம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறாங்க, அதுக்கே அவரால் பேச முடியல. அவருக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லாத அரசியல்வாதியை நம்பி இவங்க எப்படி போவாங்க? ஏன் இங்க என்ன நினைக்கிறேன்னா, இதை காமிச்சு பயமுறுத்தி நம்ம ஜெயிக்கலாம், எக்ஸ்ட்ரா சீட் வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா சீட் வாங்கினாலும் திமுக எப்படி வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியும் காங்கிரஸ்க்கு. ரைட். நன்றி திரு நாகராஜ். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு தேசிய தலைமை சொன்னதாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார். அதனையும் தாண்டி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களான மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் திமுகவுக்கு எதிராக தெரிவித்து வரும் கருத்துகள் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திப்பதற்காக பெங்களூரு சென்றிருக்கிறார் செல்வ பெருந்தகை. அடுத்து என்ன நடக்க இருக்கிறது? கூட்டணி கணக்குகள் திசை மாறுமா, இல்ல மீண்டும் பழையபடியே தான் வந்து நிக்க போதா அப்படின்றதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.